ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இழுக்கு இவ சிரிப்பப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. இவருக்கு பிளட் ஹெவியா லாஸ் ஆயிருக்கு. பிளட் பேங்க்ல இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே டாக்டர். சிஸ்டர், அந்த போனை கொஞ்சம் அட்டெண்ட் பண்ணுங்க. சாமி, அவளை என்ன பண்ணீங்க? நான் உடனே கிளம்பி வரட்டுமா? எங்க வரணும்னு சொல்லுங்க. நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சொல்லுங்க சாமி. மேடம் மேடம், முதல்ல நான் சொல்றத கேளுங்க. நான் சாமியார் இல்ல, ஹாஸ்பிடல்ல இருந்து நர்ஸ் பேசுறேன். ஹாஸ்பிடல்ல இருந்தா? சாமியோட போன் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? அவர் எங்க இருக்காரு? அவருக்கு என்ன ஆச்சு? நீங்க யாரு? அத முதல்ல சொல்லுங்க. நான் அவருக்கு வேண்டியவங்க. எங்க வீட்டுக்கு பூஜை பண்றதுக்கு அடிக்கடி வருவாரு. அவருக்கு என்னாச்சு சிஸ்டர்? அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கீழ்ப்பாக்கம் ஜிஹெச் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரு. உயிர் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்க பாருங்க சிஸ்டர், அவருக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, அவரை எப்படியாவது காப்பாத்தணும். இல்ல மேடம், அவர் உயிர் பொழைக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப குறைவா இருக்கு. தலையில அடிபட்டதுனால ரத்தம் வேற நிறைய போயிருக்கு. அதுவும் போக ரிப்போன் உடைஞ்சிருக்கு மேடம். இப்போ அவர் உயிரோட தான் இருக்காரா? இருக்காரு மேடம், ஆனா எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது. அவர்கிட்ட பேச முடியுமா? போன்ல பேசிட்டே இருக்காதீங்க, நேர்ல வாங்க. ஹலோ ஹலோ, டிரைவர் வண்டி எடுங்க. நம்ம பாட்டு செவனேன்னு ரோட்ல போயிட்டு இருந்தோம். இந்த ஆளு நம்மள கூட்டிட்டு போய் இப்படி வம்பல மாட்டி விட்டு இப்பவா அப்பான்னு கிடக்குறாரு. இப்ப என்ன புள்ள செய்யறது? இந்த ராசு பையன் வேற இந்நேரம் வந்து தொலைச்சிருப்பானே. டாக்டர், அவர் இப்ப எப்படி இருக்காரு? நான் பார்க்கலாமா? ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்க. நான் ரிசல்ட் பார்த்துட்டு சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, நான் வெயிட் பண்றேன். இருப்புல டாக்டர் வராரு, அவர்கிட்டயே கேட்போம். டாக்டர், எஸ், நாங்க அந்த சாமியார் கூட வந்தோம். எங்களுக்கு அவசர வேலை இருக்கு, நாங்க கிளம்பலாமா? அவருக்கு நீங்க என்னமா வேணும்? சொந்தமா? இல்ல டாக்டர், நாங்க ரோட்ல போயிட்டு இருந்தோம். அவர்தான், நீ என் பொண்ணு மாதிரி இருக்க, அவ இறந்துட்டா, இன்னைக்கு அவளோட நினைவு நாள், அவளுக்கு படைச்சத உனக்கு தரேன்னு அழைச்சிட்டு போனாரு. போற வழியில இப்படி ஆயிடுச்சு டாக்டர். ஏம்மா, படிச்ச பொண்ணுங்க தானே நீங்க?
யார் என்ன சொல்லி கூப்பிட்டாலும் உடனே கூட போயிடுறதா? வயசு பொண்ணுங்கள நீங்க. போலீஸ் கேஸ் ஆச்சேம்மா, கோர்ட்டு கேஸ்ன்னு எதுக்கு உங்களுக்கு வீண் வேலை? இங்க பாருங்கம்மா, எதுவும் தெரியாத மாதிரி யார் கண்ணையும் படாம முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ரொம்ப நன்றி ரொம்ப டாடி. thanks, sir. சீக்கிரம் போங்க. மேடம் சிஸ்டர், சொல்லுங்க மேடம். ஒரு ஆக்சிடென்ட் ஆன நம்பூதிரி இப்ப அவருக்கு எப்படி இருக்கு? ஆமா, நீங்க யாரு? அவரு எங்க குடும்ப ஜோசியர். எங்க வீட்டுக்கு தான் வரதா இருந்தாரு. அவருக்கு ஃபோன் பண்ணப்போ ஒரு நர்ஸ் தான் இந்த விஷயத்த சொன்னாங்க. ஓ, நான் தான் பேசுனேன். எங்களுக்கு ஒரு படம் வரைஞ்சி எடுத்துட்டு வந்தாரு. அது இங்க இருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். பர்ஸ், செல்போன் இது 2 தான் அவர்கிட்ட இருந்துச்சு. அதையும் போலீஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. நீங்க வாங்க மேடம். மேடம், ரொம்ப நேரம் இங்க நிக்காதீங்க. டாக்டர் ரவுண்ட்ஸ் வர நேரம். என்னதான் திட்டுவாரு. சரி. சாமி, 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 அந்த பொண்ணு இப்ப அந்த பொண்ணு எங்க? நீங்க பாத்தீங்களே அந்த பொண்ணு, அந்த பொண்ணு எங்க? சாமி, சாமி, ஹலோ. ராஜம்மான்றது நீங்களா? ஆமா, நீங்க யாரு? நான் பூந்தமல்லி இன்ஸ்பெக்டர் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? கேரள சாமியார் ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல அடிபட்டு சுயநினைவு இல்லாம இருக்காரு மேடம். அவரை பத்தின விவரம் எதுவும் எங்களுக்கு சரியா தெரியல. கடைசியா உங்ககிட்ட இருந்து தான் அவருக்கு கால் வந்திருக்கு. கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் நீங்க வந்துட்டு போறீங்களா? சும்மா ஒரு கிளாரிஃபிகேஷன் தான். ஓகே இன்ஸ்பெக்டர், நான் இப்பவே வரேன். வாங்க மேடம். ஐயோ பாவம் புள்ள அந்த சாமியாரு. நம்மள பொண்ணு மாதிரி இருக்கன்னு கூட்டிட்டு போனாரு. என்ன நடந்துச்சுனே தெரியல. போற வழியிலே ஆக்சிடென்ட் ஆகி சுயநினைவு இல்லாம போயிட்டாரு. ஆமா பூவே, நமக்கு எந்த பாதிப்பும் இல்லல. அது வரைக்கும் சந்தோஷப்படு. அந்த மலைக்காரப்பன் தான் நம்மள வந்து காப்பாத்திருக்காரு. ஆனா எதுக்கு தான் அந்த ஆளு நம்மள அங்க கூட்டிட்டு போனாருன்னா தெரியல. அந்த இடத்துல வீடு இருக்கிற மாதிரியும் தெரியல. தனிமையான இடம் வேற. நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு கூட தெரியல. எதுவா இருந்தா என்ன பிள்ளை, எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுப்போம். என்ன நீ எதையும் போட்டு மனசுல குழப்பிக்காத. சரி. அந்த ராஸ்பை வர வந்திருப்பான். வா. இந்த ராசு பையன் பஸ் ஏறி இங்கதான் வந்து நிக்கிறதா சொன்னான். இன்னும் ஆளை காணோம். ஏம்புல, இந்த இடம் தானா? நல்லா தெரியுமா? பூவே, ஆமா பூவே, இங்கதான் பஸ் இறங்கினோடனே வந்து நிக்கிறேன்னு சொன்னானே. ஐயோ, இந்த லூசு பையன் நேரம் எங்க இருக்கானே தெரியலையே. சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார். சொன்னா கேளுங்க சார். சார் விட்டுருங்க சார். என்ன அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல சார். என்ன நம்புங்க சார். போய் சொல்லாத. ஏ மாறி, அங்க பாரு புள்ள. அது உங்க அண்ணன் மாதிரி தெரியல. எங்க? நீ யார் புள்ள சொல்ற? அங்க பாரு புள்ள, போலீஸ் அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. சார் நான் உண்மையா சொல்றேன். என்ன விட்டுருங்க சார். போலீஸ் எதுக்கு புள்ள இந்த பையனை ஏத்தணும்? அங்க பாரு.
சரியா தெரியலையே பூவு. ஐயோ, இது என் ராசி பையனே தான். இந்த கலர் சட்டையை உலகத்திலே இவனை தவிர வேற யாருமே போட மாட்டாங்க. என் அண்ணன் தான் அப்படி போடுவான். அவன் என் அண்ணனே தான். யார்கிட்ட போய் சொல்லி ஏமாத்த பாக்க? பூவு, எனக்கு பயமா இருக்கு புள்ள. எதுக்கு புள்ள இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க? வா புள்ள, அங்க போய் என்னன்னு கேட்போம் வா. ஏய், ஏன் ராசி யாரா உள்ள? யார்? ஆட்டோ ரெடியா வண்டியா? ராசி, ஏ ராசி குட்டி. இப்ப என்ன புள்ள பண்றது? மாரி வா வா. எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. நம்பூதிரி சாமியார் ஆக்சிடென்ட் விஷயமா. ஓ, நீங்க தான் ராஜம்மாவா? ஆமா சார், நான் பூங்கோத நாச்சியார் ஃபேமிலியில ஒருத்தவங்க. உட்காருங்க மேடம். தேங்க்யூ சார். மேடம், அந்த சாமியார் அடிபடுறதுக்கு முன்னாடி அவரோட போன்ல இருந்து கடைசியா உங்களுக்கு தான் கால் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடியும் அவரும் நீங்களும் பல தடவை போன்ல பேசிருக்கீங்க. அதனால சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சின்ன ஒரு என்கொயரி. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்ல சார், எங்க பேத்தி ஒருத்தி சின்ன வயசுலயே காணாம போயிட்டா. மாந்திரீகத்துல அவளோட உருவத்தை நான் வரைஞ்சு தரேன்னு சொல்லி இந்த சாமியார் சொல்லியிருந்தாரு. அத பத்தி பேசுறதுக்கு தான் நான் அடிக்கடி அவருக்கு கால் பண்ணியிருந்தேன். மத்தபடி சாமியாருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். ஒருவேளை ஃபர்தரா உங்களுக்கு டவுட் இருந்தா தாராளமா கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். சேச்சே, சந்தேகம்லாம் ஒண்ணும் இல்லை மேடம். உங்க ஃபேமிலியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க போங்க மேடம். சார், ஒரு ஹெல்ப். அவரோட திங்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? அதுல எங்களுக்கு தேவையான படம் வரைஞ்ச ஒரு சார்ட் இருக்கும். இருங்க மேடம், பார்த்து சொல்றேன். கான்ஸ்டபிள் சார், அந்த சாமியாரோட திங்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்க. அதுல ஏதாவது ஒரு சார்ட் இருந்தா அத மேடம்கிட்ட கொடுத்துருங்க. ஓகே சார், வாங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே மேடம். மேடம், இதுல ஒரு சைன் போடுங்க. எஸ். ஓகே மேடம், இந்தாங்க மேடம். தேங்க்யூ. கடைசி நேரத்துல அந்த சாமியார் இப்படி சொதப்பிட்டான். சார், என்னம்மா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? யார் நீங்க? சார், நாங்க பூங்கோத நாச்சியார் காலேஜில் படிக்கிறோம் சார். காலேஜ்ல ஏதாவது பிரச்சனையா? இல்ல சார், எங்க அண்ணனை நீங்க அடிச்சு இழுத்துட்டு வந்ததை நாங்க 2 பேரும் பார்த்தோம் சார். உங்க அண்ணனா? யாரு? இவனா? ஆமா சார், இந்த பையன் தான் சார் என் அண்ணன். இவன் இன்னைக்கு காலை தான் சார் எங்க ஊர் கொடைக்கானல்ல இருந்து வந்தான்.
இவன் எதுக்கு சார் அடிச்சு அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு வந்தீங்க? திருட்டு பயலுக்கு பூமாலை போட்டு அழைச்சிட்டு வந்து மரியாதையா பண்ணுவாங்க. இவன் என்ன காரியம் பண்ணிருக்கான் தெரியுமா? புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனி மழை. ஏய் லூசு பையல, ஓரமா போய் பாட்டு பாடுறா. நாங்களே மேடு பள்ளம் எதுவும் தெரியாம போயிட்டு இருக்கோம். புதிய வானம் புதிய பூமின்ட்டு போய் அங்கிட்டு. ஆஹா, நமக்குள்ள இருக்க சிங்கத்தை தட்டி எழுப்புறானே. வேணா ராசுகுட்டி, வந்த உடனே விஸ்வரூபம் எடுக்க வேணாம், கொஞ்சம் அமைதியா இரு. சார் என்ன சாரி பூரின்ட்டு பே. இந்த அமெரிக்க ஓனர் ட்ரம்ப் இருக்காரு, அவர் வடகொரியா மேல செம்ம கோபத்துல இருக்காரு. அப்படியா? ஏன்? ஏன்னா அவன் வடை சுடுற மாதிரி ராக்கெட்டை படக்கு படக்குன்னு செஞ்சு அடுக்கிறான்ல, அதனாலதான். ஆமா, ராக்கெட்டை ஸ்டாக் வச்சா நமுது போயிடாது. ராக்கெட் நமத்து போகாம இருக்க வடகொரியாக்காரன் பாத்துக்குவான். இப்ப அதை பத்தின டீடைல்ஸ் சொன்னா எனக்கு வாய் நமத்து போயிரும். நீ ஒரு வடையை வாங்கி கொடு. வாங்கிடுவோம். ஒரு வடை ஒரு டீ. சரிப்பா. ஏப்பா, நான் வெறும் வடை மட்டும் தான் கேட்டேன். ஆனா நீ வடையோட சேர்த்து டீயும் சொன்ன பாரு, உன் நல்ல மனசு யாருக்கும் வராது. சூப்பர் தல. குடு குடு குடு. டீ வடை உனக்கு இல்ல, எனக்கு. இந்த பாரு, இதுக்கெல்லாம் சேர்த்து நீ நல்லா அனுபவிப்ப. அனுபவிச்சுதாயா சாப்பிடுற. வடை செம டேஸ்ட், சிறப்பு. டீ பாக்க வச்சு குடிக்கானே, அட பாவி. எப்பா, தம்மா தொட்டு பண்ணாத வாங்கி கொடுப்பா. சென்னையில சிக்கனமா இருக்கணும்ட்டு என் ஆத்தாக்காரி சொல்லியிருக்கா. பண்ணெல்லாம் வாங்கி தர முடியாதியா. இந்த பாரு, இதுக்கு சேர்த்து நீ அனுபவிப்ப. ஆமா, உன் பேரை மட்டும் சொல்லு. என் பேரு சொல்ல எனக்கு என்ன பயமா? என் பேரை வச்சு என்னையா பண்ணுவ? பண்ணிக்கோ. என் பேரு ராசுகுட்டி, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ராசுகுட்டி. ராசு குட்டி. இவனை கோத்து விட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். என்ன தேடி 2 பேர் வருவாங்க, நான் இல்லன்னு மட்டும் சொல்லிடுறேன். வரட்டுமா? பை பை பை. ஏய் டேய் போடா. டேய் எழுந்துடா. அவன் உன்கிட்ட என்னடா சொன்னா? சொல்றா. சார், சட்டையை விடுங்க சார். அவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். யாருக்கிட்டா போய் சொல்ற? அவன் ரொம்ப நேரமா உங்ககிட்ட பேசிட்டு இருந்தான். எங்களை பார்த்த உடனே கையை காமிச்சு சிக்னல் காட்டிட்டு ஓடுறான். அவன் யாருன்னு தெரியுமாடா? இந்த ஏரியா பீரோ புள்ளிங் திருடன். நீ அவன் கூட்டாளி தானே? சார், திருடன்னு சொல்லிட்டு அவனை போய் பிடிக்காம என்கிட்ட நின்று கதை பேசிட்டு இருக்கீங்க. உங்களால முடியலையா? இப்ப பாருங்க சார், 10 செகண்ட்ல நான் புடிச்சு காட்டுறேன் அவனை. ரொம்ப டயர்டாகி ஓட முடியலன்னு நினைக்கும் போது சோடாவை தூக்கி போட்டு குடிச்சிட்டு தெம்பா ஓடுன்னு போடுறியே, நீதான் என் உண்மையான தோஸ்து. எப்படியாவது நீயும் தப்பிச்சுக்க ராசுகுட்டி.
நாம வழக்கமா சந்திக்கிற இடத்துல மீட் பண்ணுவோம். பாய் பாய் டாடா.